முழுவதும் வெளியான ஜனநாயகன் குரோம்பேட்டையில் திருவிழா உற்சாகம். புதிய கிறிஸ் திரையரங்கை திறந்து வைத்த அமைச்சர் சரத்குமார். கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கேன், உள்ள பூண்டு அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இந்த தளபதி போனோம். I am coming. ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், இமோஷனல் மூமெண்ட். ரொம்ப நாள் வெயிட்டுக்கு அப்புறம் படம் வந்திருக்கு. மோர் தென் எனிதிங் சார் நம்ம காம்பினேஷன் ரொம்ப வருஷமா அது ரொம்ப ஸ்பெஷல் எல்லா ஃபேன்ஸுக்கும். அதே மாதிரி இந்த படமும் வந்து அப்படி வந்திருக்கு. மோர் தென் எனிதிங் எனக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தமிழக முதலமைச்சரும் நடிகருமான விஜயின் இறுதி திரைப்படமாக கூறப்படும் ஜனநாயகன் ஜூலை 23 உலகம் முழுவதும் கோலாகலமாக வெளியானது. சென்னை குரோம்பேட் வெற்றி திரையரங்கில் ரசிகர்கள் பட்டாசு, தாரை தப்படையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த விழாக்கோள நிகழ்ச்சியில் வெற்றி திரையரங்க வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ் ஸ்கிரீன் என்ற நவீன திரையரங்கும் திறந்து வைக்கப்பட்டது. மனித வளத்துறை அமைச்சர் சரத்குமார் குத்துவிளக்கு ஏற்றி புதிய திரையரங்கை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் அனிருத், தயாரிப்பாளர் வெங்கட்ரமணன், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதல் வரிசையில் படுத்துக்கொண்டு படம் பார்க்கும் பிரத்யேக இருக்கைகளும் இந்த புதிய திரையரங்கில் அமைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ். ரொம்ப காலம் தள்ளி ஆனால் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த நாளை யாருமே மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நடக்காத விஷயம் ஒன்று நடந்திருக்கு. நிறைய பேர் விளையாட்டா சொன்னது இன்னைக்கு நிஜமா இருக்கு. அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் போது தளபதி டைட்டில் கார்டு இன்னைக்கு முதல் சிஎம் டைட்டில் கார்டோட இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கிறதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த டைட்டில் கார்டு எல்லாருமே சும்மா சொன்னா நினைச்சேன், பட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் இந்த படத்தோட எண்டில் பாத்தீங்கன்னா சிஎம் சாரோட இது வரைக்கும் நடிச்ச அத்தனை படங்களோட பிட்ஸ்லாம் போட்டு ரொம்ப இமோஷனலாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இணையதளத்தில் லீக் ஆனாலும் இது ஒரு புது படத்தோட அதுக்கும் மேலே ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. நாங்கள் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாகி இன்னைக்கு திங்கள் செவ்வாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது ஒரு தாமதமாக ஒரு ஆன்லைனில் லீக் ஆன ஒரு படம் மாதிரியே இல்லை. இது பொங்கலுக்கு எப்படி ரிலீஸ் ஆக வேண்டியதோ அதே மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நம்ம தியேட்டருக்கு அனிருத், கீர்த்தி சுரேஷ், அப்புறம் ப்ரொடியூசர் ராம், அப்புறம் நம்ம ஏரியாவில் இருக்கிற சரத் மினிஸ்டர், அப்புறம் எம்எல்ஏ மேடம் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை விட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் என்னன்னா, வெற்றி தியேட்டரில் இன்னைக்கு எங்களோட 3வது ஸ்க்ரீன் பேர் கிறிஷ் இன்னைக்கு தான் ஓப்பனிங். அது அந்த ஓப்பனிங் ஜனநாயகன் கூட வரோம் தான் இருந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், எந்த திரைப்படம் வந்தாலும் வெற்றி திரையரங்குல ரிப்போர்ட்டர்ஸ் செய்தி சேகரிக்க முடியல. பாதுகாப்பு குறைபாடு, ஏன்னா பப்ளிக் உள்ள வந்துடுறாங்க. அதை நீங்க எதனா மெயின்டைன் பண்ணலாம், எதனா பாதுகாப்பு போடலாம், ரொம்ப சிரமமா இருக்கு. இல்ல இப்ப நிறைய தியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ராம் சினிமாஸ் இருக்கு, ரோஹிணி இருக்கு. அந்த மாதிரி திரையரங்குகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியில ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்களால அகாமடேட் பண்ண முடியாது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தியேட்டருக்கான தேவையான உள்ள ஒரு 700 சீட் இருக்குன்னா அந்த மக்களுக்கான பார்க்கிங் மட்டுமே இருக்கு. அவங்கள மட்டும் தான் அகாமடேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் இங்க வருவாங்கன்னு நினைச்சு இந்த தியேட்டரை கட்டல. இன்னைக்கு வராங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நம்ம எல்லாரையும் அலோவ் பண்ணா செலிப்ரேஷன் பண்ணும் போது அதிகமா கூட்டம் சேரும்போது நம்மளுக்கும் கஷ்டம் இருக்கு. எங்களால முடிச்சதுக்கு முயற்சி பண்றோம். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். டிக்கெட் பிரைஸ் 190 ரூபாய். ஆனா அதே டிக்கெட் ஃபர்ஸ்ட் டேக்கு மட்டும் 500 ரூபா, 1000 ரூபா கவுண்டர்லயே விற்கப்படுது. அது உங்க தியேட்டர்ல கவுண்டர்லயே 500 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து வாங்குறதா சொல்றாங்க.
இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது, கவுண்டர்ல எதுவுமே விற்கல. ஆதாரம் இருக்கு சார். இல்ல அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க, வாங்கினது சொல்றாங்க. இந்த கவுண்டர் இல்லாம பாக்ஸ்ல கொடுத்ததாவும் சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல, நம்ம ரசிகர் மன்றம் தான் கொடுப்போம் எப்பவுமே வந்துட்டு. ரசிகர் மன்றத்துக்கு ஒரு ஒரு ஷோக்கு எத்தனை டிக்கெட் கொடுக்குது? செலிபிரிட்டிஸ் டிக்கெட்ஸ், விஐபிஸ் இருக்காங்க, இங்க போலீஸ் இருக்காங்க. கவுன்சிலர் சொல்றாங்க ஒரு 700 டிக்கெட் இருக்குன்னா எவ்வளவு டிக்கெட் கொடுக்கும் ரசிகர் மன்றத்துக்கு? அது தெரியாதுங்க, ஒரு ஷோக்கு மாறும். மினிமமா எவ்வளவு கொடுப்பீங்க, மேக்ஸிமம் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 300-400 டிக்கெட் கொடுப்போம். ஷோக்கு மாறுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இப்ப வந்து புதுசா வந்துட்டு இங்க வந்துட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த சைட்ல வந்து புதுசா எம்எல்ஏ வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் ஷோஸ் கொடுத்துருக்கோம். எல்லாருமே கலந்து கொடுத்து எல்லாரையும் ஹாப்பி பண்ணணும். நீங்க வந்து டிக்கெட் அதிக விலைக்கு விற்கல, ரசிகர் மன்றம் சைடுல இருந்து போயிருக்கலாம்னு சொல்றீங்களா? தெரியல, மேபி இருந்திருக்கலாம். அது நம்மளால உறுதியாக எதுவுமே சொல்ல முடியாது. இங்க நம்ம வந்துட்டு என்ன ரேட்டோ அது மட்டும் தான். கவுண்டர்லயே வந்து 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்ததா ஒரு பாப்பா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இல்ல கண்ணெதிர பார்த்தோம். இல்ல தெரியல. ஒரு டிக்கெட் அவங்க 5 பேர் வந்தாங்க, 4 பேருக்கு டிக்கெட் இருந்தது. 600 ரூபாய் டிக்கெட் இங்கே 600 ரூபாய் பண்ணுவாங்க. கண்ணெதிர பார்த்தோம். தெரியலங்க, எனக்கு தெரியல. நீங்க எங்க இருந்து கேட்டீங்க எனக்கு தெரியல. அவங்க வாசல்ல கவுண்டர்ல நாங்க புக்கிங் ஓபன் பண்ணல, ஆன்லைன்ல மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ட்விட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் புக்கிங்ஸ் அவைலபிள் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். கவுண்டர்ல எந்த டிக்கெட்டும் நாங்க இஷ்யூ பண்ணல. இதே டிக்கெட்டை வந்து முன்னாடி இருந்தா 500 ரூபாய், லாஸ்ட் ரோல இருந்தா 1500 ரூபான்னு ஒரு சீட் ரேஞ்சுக்கு கட் ஆஃப் வச்சு விக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் வந்து அதே பதில் சொல்ல, எனக்கு தெரியாது. இங்க வந்துட்டு நாங்க வந்து ரெகுலர் ரேட் தான் வித்திருக்கோம். நீங்க யார்கிட்ட கேட்டீங்களோ அவங்க எங்க வாங்கினான்னு கேட்கணும். கவுண்டர்ல எதுவுமே இஷ்யூ பண்ணல. தொடர்ந்து வெற்றி திரையரங்கு நிறைய திரை பிரபலங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி கிரௌட் இருந்தா இன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கும், அவங்களால போக முடியல. அவ்வளவு கூட்ட நெரிசலுக்கு மாற்று வழி எப்ப சார் பண்ணுவீங்க? இல்லைங்க, ஆக்சுவலா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து எந்த விதமான அசம்பாவம் நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கூட உடையல, எந்த பப்ளிக்குக்கும் வந்து டேமேஜ் இல்ல. கிரௌடு வந்து செலிபிரிட்டிஸ் பார்க்கணும்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க தானே செய்யும். இப்போ உங்களுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி, அவங்கள வந்து ஒரு போட்டோ எடுக்குமோ ஒரு ஆர்வம் இருக்கும், அவங்கள பார்க்கணும், ஒரு செல்ஃபி எடுக்கணும், எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே அந்த என்ஜாய் பண்றாங்க. பட் யாருக்குமே வந்து எந்த விதம் இது இல்லாம போலீஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி. காலையில ஒரு 8:30 மணிக்கு வெளியே வந்து பாத்துட்டீங்கன்னா தெரியும், ஸ்கூலுக்கு போற வேனு, வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கக்கூடிய சூழல் இருக்கு. இந்த செலிபிரிட்டிஸை நீங்க அவாய்ட் பண்ணலாமே, ரசிகர்களுடைய நலன், பப்ளிக்கினுடைய நலன் கருதி. நான் என்னமோ வந்து பொலிட்டீஷியன் இல்ல, நீங்க கேக்குற கேள்வி வந்து ஏதோ பொலிட்டீஷியன் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து இங்க ஒரு தியேட்டர் ஓனர், புரியுங்களா? இந்த தியேட்டர்ல எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதை பண்றேன். நீங்க வந்து ஏதோ நான் வந்து அரசியல்வாதி மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, மாத்தி ட்விஸ்ட் பண்ணி கேக்குறீங்க. எதுக்கு? எங்களால என்ன அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றோம். இந்த படம் மட்டும் இல்ல சார், எல்லா படத்துக்குமே வந்து டிக்கெட்டினுடைய ரேட் விலை அதிகமா இருக்கு. இதே குரோம்பேட்டை காவல் நிலையத்துல தான் உங்களுடைய ஸ்டாஃப்ஸை கொண்டு போயிட்டு புகார் அளிச்சு அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்க கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. தொடர்ந்து வெற்றி திரையரங்கத்துல வந்து டிக்கெட்டோட ரேட் அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்போ வந்து யாருக்காவது நம்ம டிக்கெட் கொடுக்கும்போது அவங்க வெளியில விற்கிறாங்களோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி சம்பவம் நடந்தா அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், வேலையை விட்டு நீக்கிருக்கோம். எங்களால முடிஞ்ச ஒரு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.